உங்க முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த ரீடிங் அடுத்த மாசம் அக்டோபருக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவனமா கேளுங்க. அக்டோபர் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் இந்த தடவ ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் ஏஞ்சல் கார்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட். செம்மையா ரெசனேட் ஆகும். இந்த கார்ட பத்தி ரீடிங்ல நெறைய நெறைய நம்ம பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஹாய், ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி அப்படியே போய் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு ரீடிங்க்கு நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாமன் கார்டு ரீடிங் தான் எடுக்க போகிறேன். திஸ் இஸ் அ ஷாமன் கார்டு. அது ஒரு கல்ட்டுங்க. அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம ரொம்ப தெளிவாக பேசலாம். பட் இந்த ஒரு கல்ட்ஸில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளை பற்றி எவ்வளோ அவங்க தெரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீடிங்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரொம்ப ஒரு எனிக்மேட்டிக் சிம்பிள் அப்படின்னு அதை சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒரு அவுலும் இருக்கும். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் அன் அவுல், திஸ் இஸ் அ ட்ரம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவுல் தான் வந்து கீப்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு. ரகசியங்கள், ஞானம், விஸ்டம், அதாவது எல்லா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ஸுக்கும் போகக்கூடிய ஒரு தன்மை இந்த அவுல் அப்படின்ற அந்த பறவைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வானத்தை தாண்டியும் போக முடியும், பூமியை தாண்டியும் போக முடியும் அப்படின்ற ஒரு சிம்பிள், பியூட்டிஃபுல்லான சிம்பிள் தான் இந்த ஒரு அவுல். அண்ட் இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தெரியும் உங்க எல்லாருக்குமே, ஒரு சீக்ரெட் ட்ரம்ன்றது டப 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 டபன்னு அடிச்சு கம்யூனிகேட் பண்றது, ஒரு விஷயத்த மற்றவர்களுக்கு தெளிவா புரிய வைக்கக்கூடிய சக்தி, எல்லாருடைய கவனத்தை திருப்பக்கூடிய சக்தி அப்படி சொல்லலாமா? எஸ், எல்லாருடைய கவனத்தையும் திருப்பக்கூடிய சக்தி ஒரு ட்ரம்முக்கு இருக்கு. ட்ரம்ன்றது டப டப டபன்னு அடிச்சுட்டு போவாங்கல்ல, அதேதான். எல்லாரும் கேளுங்க, கவனமா கேளுங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் மோர் ஆஃப் அது அப்படி தட்டும் போதே நம்ம மைண்ட் உடனே அந்த கவனத்துக்கு போறதுதான் ஒரு ட்ரான்ஸ் லைக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய சக்தி இந்த ட்ரம்முக்கு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஒரு செல்டிக் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சிம்பிள் வச்சு தான் ஒரு அழகான ரீடிங்கை இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பெயர். ஓகே, நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. உங்களுடைய பெயர் எந்த ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிக்குது? உதாரணத்துக்கு உங்கள் பேர் வந்து அனுராதா அப்படின்னா உங்கள் பேர் ஏல ஆரம்பிக்கும். இல்லை உங்கள் பேர் கீர்த்தனா அப்படின்னா கேல ஆரம்பிக்கும். இல்லை உங்கள் பேர் வந்து டேவிட் அப்படின்னா டீல ஆரம்பிக்கும். இல்லை உங்கள் பேர் வந்து சீதா அப்படின்னா எஸ்ல ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் பேர் எந்த ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த அக்டோபர் ப்ரெடிக்ஷன் இருக்க போகுது. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செட் 1 செட் 2வா உங்களுடைய ஆல்ஃபபெட்ஸை நான் பிரித்து வச்சுருக்கேன். இந்த பிரித்தல்லையும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. நான் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, எந்த ஆல்ஃபபெட் நீங்கள் சூஸ் பண்ண முடியும்ன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பேர் எந்த ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிக்குதோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ரீடிங் இருக்கும். ஓகே, சரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செட் 1ஆ செட் 2ஆ அப்படின்றத பார்த்துருவோம். இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கவனமாக கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு அது தெரியும். மேக் அ நோட் ஆஃப் இட். இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் டிவைன் டன். ஆமாங்க, டிவைன் டன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட். உங்களால் ஒரு விஷயம் முடியல, உங்கள் மைண்ட் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டே இருங்க. டிவைன் டன். திருப்பியும் சொல்கிறேன், டிவைன் டன். ஸ்க்ரீனில் தெரியுது. மேக் அ நோட் ஆஃப் இட். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு நம்பர். சரி, இப்போ இங்கே செட் 1 செட் 2 பிரிச்சிருக்கேன். உங்கள் பெயர் ஓகே, ACEFIKMOQSUWX இந்த மாதிரியான ஆல்ஃபபெட்ஸோட உங்கள் பெயர் ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வந்து செட் 2 கார்டு. ஓகே, நீங்கள் செட் 2வா இருப்பீங்க. இல்லை உங்கள் பேர் வந்து BDGHJLNPRTVYZ இந்த மாதிரி தொடங்கி இருந்ததுன்னா
நீங்கள் செட் 1 கார்டாக இருப்பீங்க. ஓகே, நான் திருப்பி கார்டு எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி நான் மோனாலஜி கார்ட்ஸும் எடுத்திருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோட டேரோ அது இல்லாமல் எதுவுமே கிடையாது, அதையும் நான் எடுத்திருக்கேன் நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட் 1 பண்ணிடலாம், அதுக்கப்புறம் செட் 2 போகலாம். ஸோ உங்கள் பெயர் வந்து BDGHJLNPRTVYZ இந்த மாதிரியான ஆல்ஃபபெட்ஸில் தொடங்குது அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் இதோ. நீங்கள் வச்சிடலாம். I'll make space for it. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆன்செஸ்ட்ரல் மெசேஜ் வருது, உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ரீடிங்கை நம்ம எடுக்கலாம். ஓகே, நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? பட் சொல்லுங்கள், இந்த அக்டோபர் மந்தில் என்ன மாதிரியான இன்டென்ஷன்ஸ் உங்களுக்கு நடக்கணும், மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வருஷம் நடந்தால் நல்லா இருக்குங்க. ஐயோ, ஒரு கார்டு திரும்புது. பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் டேக்கிங் இட். வில் டேக். உங்கள் எல்லாருக்கும் ஷமானிக் கல்ட் பற்றி தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் தெரிஞ்சவர்களுக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டிவ் கல்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நிறைய சீல்ஸ், சிஜில்ஸ், சிம்பிள்ஸ் என்னமெல்லாம் வச்சுருக்காங்க. லாட் ஆஃப் மேஜிக்கல் திங்ஸ், வாரியர்ஸ். பார்த்துடலாம் உங்களுக்கான மெசேஜ் இந்த அக்டோபருக்காக என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஐ யூ ரெடி? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டிவைன் டன் என்ன எழுத போகிறீங்க, டிவைன் டன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட ரீடிங்கை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ரீடிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாவ், உங்களுக்காக ஃபஸ்ட்டு வந்த கார்டு வந்து வைஸ் 1, நிறைய அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் ரெண்டாவது வந்து ஸ்டார் கேசர். இந்த கார்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டே இருக்கும். என் பேரும் 6ல் தான் ஆரம்பிக்குது. ஓ மை காட். ஓகே ஓகே, இந்த கார்ட்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்க, டிவைன் டன். ஸோ இப்போ நம்ம முதல் உங்கள் கார்டு வைஸ் 1, உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்டோட நிற்கணும். ஓகே, ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு நம்ம கொடுத்துட்டோன்னா அதை நம்ம மதிக்காமல் போகவே கூடாது. அண்ட் உனக்கு நிறைய ஞானம் இருக்குது. உனக்கு வந்து ஜென்ரேஷனாக உனக்கு, அதாவது உன்னுடைய முன்னோர்கள் வழியாக உனக்கு நிறைய ஞானம் உனக்கு இருக்குது. ஆனால் அந்த ஞானத்தை டேப் பண்ணாமல் உன்னோட க்ரௌன் சக்ரான்றது உச்சந்தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதை நீ ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் இது எனக்கு சேலஞ்ச் அப்படின்னு செட்பேக்காக நினச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே இந்த நேரத்தில் உனக்கு பிரச்சனையாக தெரியுது. ஓகே, அது அப்படி கிடையாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி அவேர் ஆஃப் யுவர் லைஃப். ஓ, இதுதான் என் வாழ்க்கையோட பேட்டர்னா, இதுதான் என்னோட வாழ்க்கையா அப்படின்றது உனக்கு இந்த மாதம் தெரியணும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேவன், இந்த அண்டங்காக்காவை நம்ம ஆங்கிலத்தில் ரேவன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த காக்கா வந்து வாழ்க்கையில் எவ்வளவு டார்க்கான ஒரு ஃபேஸாக இருந்தாலும் இந்த காக்காவோட அர்த்தம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் என்ன துன்பம் இருந்தாலும் இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லைடா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கூட ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக தான், ஒரு ஸ்பிரிச்சுவல் பேர்டாக தான் இந்த ரேவனை நம்ம பார்க்குறோம். ஸோ யூ ஆர் ரீபார்ன் அகெயின் அண்ட் அகெயின். செத்து பொழைச்சண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய தருணங்கள் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஒரு தடவையும் உனக்கு பாடமாக அமைஞ்சிருக்கு. உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உன்னோட சிஸ்டம்லேயே இருக்குது. சிஸ்டம்னா உங்கள் உடம்புலேயே இருக்குது, உங்கள் எண்ணங்கள்லேயே இருக்குது. ஆனால் அதை நீ வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கிற. நான் உன்னோட இருப்பேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த அவுல் பற்றி இந்த கார்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொன்னேன், ஹீ இஸ் த ஒன் ஹூ வில் கேரி மெசேஜஸ். ஆக்சுவலி இந்த கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பிரிட் அனிமல்ஸ் இங்கே இருக்கும். 2 ஸ்பிரிட் அனிமல்ஸும் இருக்கும், ஒரு மூணும் இருக்கும், ஒரு கிரெசன்ட் மூன். இது ரொம்ப சைக்கிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜென்மத்துல உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி குழந்தை நீதான். இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கர்மாவை உடைக்க வந்தது நீதான். உன்னை பத்தி எல்லாருமே தவறா பேசலாம்,
உன்னை பத்தி எல்லாம் நெகட்டிவா நினைக்கலாம். என்ன படிக்கிறான், என்ன பண்றாங்க, என்ன என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கலாம். பட் எதை பத்தியும் கவலைப்படாத, நீ வேற, யூ ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் தான் இது உங்களுக்கு. ஸோ இந்த மெசேஜை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. ஐ ஷுட் ஆல்சோ சே, இது இன்னும் நீங்க இந்த ஞானத்தை வந்து உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல உங்களை விட சின்ன வயசுல இருக்கிறவர்களுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் கைடட். ஓகே. அண்ட் ஒரு டாஸ்க், ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆனாலும் சரி அந்த வாக்கை வந்து நம்ம எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை அந்த வாக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணாம விடக்கூடாது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த கார்டு வழியா கிடைச்சிருக்கு. அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நம்புங்க. இந்த ஜென்மத்துல உங்களை வந்து நிறைய பேர் நம்ம குடும்பத்துல இப்படி பிறந்திருக்கு பாரு, எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லு, என்ன வேணாலும் சொல்லலாங்க, உங்களை பத்தி எவ்வளோ நெகட்டிவா வேணாலும் சொல்லலாம். பட் யூ ஆர் ஹியர் டு பிரேக். உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய கர்மாவை பிரேக் பண்றதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அண்ட் அதை ரொம்ப ரொம்ப அழகாவே பண்ணுவீங்க. ஏன்னா அதுதான் உங்க வேலை. ஓகே. அதனாலதான் உங்களை யாராலையும் தெளிவா புரிஞ்சுக்க முடியல. தட் இஸ் வை பீப்புள் ஹாவ் நாட் அண்டர்ஸ்டுட் யூ அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். பட் அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தா நீங்க வேறங்க. யூ ஆர் சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, யூ ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் சம்திங் நியூ. ஏதோ ஒரு விஷயத்த வந்து தொலைநோக்கு பார்வையிலேயே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு. எனக்கு தெரிஞ்ச இந்த அக்டோபர் மாதம் இந்த ஸ்டார் கேசர் கார்டு வந்தனால நான் சொல்லணும், உங்களுக்கு ஏதோ ஒரு மிரக்கிள் நடக்க போகுது. கமெண்ட் செக்ஷன்ல மிரக்கிள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ்ல இன்னும் தெளிவான பதில்கள் நமக்கு கிடைக்கும். பட் இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு மிரக்கிள் நடக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் இல்லையா, அந்த விஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் நிறைய பகல் கனவு அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. பட் யூ ஹாவ் டு பிரேக் அண்ட் கோ பியாண்ட் யுவர் லிமிட்டேஷன். உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் நீங்க செட் பண்ணிருப்பீங்க, என்னால இவ்வளவுதான்ப்பா முடியும். நோ, கோ பியாண்ட் தட். இங்க பாருங்க எவ்வளோ சூப்பர். யூ ஆர் த வைசஸ்ட் ஒன். இந்த இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ரொம்ப வைசஸ்ட் பர்சன் நீங்க தான். நான் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யூ ஹாவ் பிகர் ட்ரீம்ஸ், பிகர் கோல்ஸ். இந்த அக்டோபர் மாதம் இது எல்லாமே இட் மைட் கம் ட்ரூ, ப்ரொவைடட் நீங்கள் அதற்கான முயற்சியை போட்டிங்கன்னா. அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது, இதை ட்ரை பண்ணி பாரு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சம் ஒன் இஸ் ஆல்வேஸ் தேர் டு கைட் யூ. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வேற விஷயம். ஓகே, கிடைக்கிற கைடன்ஸை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது வேற விஷயம். பட் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களை யாரோ ஒருத்தங்க கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த ரெண்டு கார்டையும் சேர்த்து பார்க்கும்போது at this point of time you're just not feeling good about something. ஏதோ ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் டேலண்ட் என்னன்னே உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் எப்பேற்பட்ட ஏதோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் அப்சல்யூட்லி பிளெஸ்ட். நிறைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. யூ ஆர் டேலண்டட். கொஞ்சம் ரியாலிட்டியை பாருங்க. எது உண்மை எது போய் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பியூட்டிஃபுல்லான பிளெஸிங்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நிறைய கார்மிக் பேட்டர்ன்ஸை பிரேக் பண்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒரு ஒரு அவதாரம் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கார்மிக் பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கு தான் இந்த ஃபேமிலியில நீங்க பிறந்திருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அதனாலதான் உங்களை வந்து எல்லாரும் வேற மாதிரி பாக்குறாங்களோ. ஆஹா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்டு. எல்லாரும் உங்களை வேற மாதிரி பார்க்குறாங்களோ அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண உங்களை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அந்த கார்டை பற்றி இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம். அண்ட் தென் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் முன்னோர்கள் கிட்ட இருந்து என்ன பிளெஸிங்ஸ் அப்படின்றத ஒர்க் த்ரூ யோர் ஃபியர்ஸ். நான் இந்த கார்ட்ஸ் எடுக்கும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள் டேலண்டே தெரியல, யூஆர் ஜஸ்ட் திங்கிங் தட் யூ ஆர் டிஃப்ரெண்ட், உங்களுக்கு வந்து லைஃப் வேற மாதிரி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நிறைய கேள்விகள் நீங்களே உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதற்கான பதிலாக தான் இந்த கார்டை நான் பார்க்குறேன். அதுவும் இது வந்து நியூ மூன் அண்ட் ஸ்கார்பியோ. ஒர்க் த்ரூ யோர் ஃபியர்ஸ். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பிகாஸ் ஏதோ ஒரு கிரட்ஜ் இருக்கு உங்களுக்கு. இப்படி பண்ணிட்டாங்கல்ல பாரு, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் மோடுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு கிரட்ஜ் இருக்கு, ஒரு பிடிக்கலை,
நம்மளை எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கு. கம் ஓவர் தட். ஓகே. அண்ட் ஏக்கம், நிறைய விஷயத்துக்கு ஏக்கம். இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா அப்படி பண்ணியிருப்பேன், அப்படி இருந்தா எப்படி பண்ணியிருப்பேன். நீங்க வந்து ஒரு 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 கம்ப்ளீட் ஜென்ரேஷனோட ஒரு நெகட்டிவிட்டியை பிரேக் பண்ண தான் அவதாரம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வேணாலும் வாழலாம். நீங்கள் நினைப்பீங்க இந்த விஷயம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், பட் அது உங்களுக்கு கிடைக்காமே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடையா போயிருக்கலாம். இது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நினைக்கலாம். பட் அது ஏக்கம், இது நடந்தா நல்லா இருந்திருக்கும், அது நடந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். யூ ஆர் மென்ட் டு ஃபேஸ் திஸ். அண்ட் உங்களுக்கு அந்த ஞானமும் இருக்கு, இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும். அதெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்மார்ட். பட் மற்றவர்களை பார்த்து உங்க லைஃபை கம்பேர் பண்ணிக்காதீங்க. யூ ஆர் நாட் ஜெல்லஸ், யூ ஆர் நாட் கம்பேரிங். பட் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சுக்கிட்டே இருந்தா அந்த தாட்டே ஓவர் ஒப்செஷனா மாறிடும். ஓகே, எல்லாத்துக்குமே நீங்க நினைப்பீங்க அப்புறம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா எப்படி இருக்கும். இது வந்து உங்களை வந்து ரொம்ப ஒரு ஓவர் ஒப்செசிவ் தாட்குள்ள கொண்டு போகும். அண்ட் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா மற்ற விஷயத்துல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எல்லாமே தப்பாவே தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அப்படி தப்பா தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா லைஃப் பிகம்ஸ் மோர் டிஃபிகல்ட். நம்மளோட வேலைகளில் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கார்டு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பட் யூ ஹாவ் டு கம் அப் வித் அ ஹோல் நியூ பிளான். புதுசாக ஒரு பிளான் போடுங்க. பட் திருப்பி சொல்கிறேன்ல, இந்த கார்டும் சரி இந்த கார்டும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ட்ரஸ்ட் தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ. ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். பட் நீங்கள் தான் அந்த எக்ஸைட்டிங்கான விஷயத்துக்கு எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் காட்ட மாட்டேங்கிறீங்களோ அப்படின்றதையும் உங்கள் கார்டில் நான் பார்க்குறேன். ஸ்டார்ட் ஷோயிங் எக்ஸைட்மெண்ட். ஓகே, உங்களுக்கு கார்டில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அக்டோபர். வாவ், ஆக்சுவலி அக்டோபர் இஸ் த சீசன் ஆஃப் லிப்ரா இல்லையா? அக்டோபர் வந்து ஒரு லிப்ரா சீசன். பேலன்ஸ் பார்த்தீங்களா எப்படி கார்டு வருது? ஜஸ்டிஸ் கார்டு வருது. இவருங்க பேலன்ஸ் தராசுன்னு சொல்கிறோம்ல. அக்டோபர் மாதம் வந்து சீசன் ஆஃப் லிப்ரா. அண்ட் எவ்வளோ அழகான கார்டு. அண்ட் இது வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு கிடைக்க போகுது. அதை தான் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பாதுகாப்பு டிவைன் டன், ப்ரொடெக்ஷன் டிவைன் டன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பியூட்டிஃபுல். யூ ஆர் கோயிங் டு பி ப்ரொடெக்டட். நீங்கள் எது செஞ்சாலும் சரி. ஓகே, ஒரே நிமிஷம் உங்கள் முன்னோர்களை ஒரு செகண்ட் நினச்சிக்கோங்க. எனக்கு ஒரு டிவைன் கைடன்ஸை காட்டுங்க, கொடுங்க, என்னால் கண்டிப்பாக இது முடியும், ஐ வில் டூ வெல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்தால் போதும், நான் நல்லா எல்லாம் செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போங்க. see how well things go ahead for you. Wow, உங்களுக்கு டாரோ கார்டு தெரியும்னா look at this, look at this, such a beautiful combination. உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது, லைஃப் பேலன்ஸ்டாக இருக்க போகுது இந்த மாதம். ஏதோ ஒரு மிரக்கல் நடக்க போகுது. இந்த கார்டும் வச்சு சொல்கிறேன், இந்த கார்டும் வச்சு சொல்லுங்க, ஏதோ ஒரு மிரக்கல். நீங்கள் கண்டிப்பாக மிரக்கல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணணும். மிரக்கல் கிடைக்க போகுது. 2 கார்ட்ஸுமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அண்ட் லுக் அட் திஸ். இவ்வளோ நாள் உங்களை யாராவது ஏமாத்தியிருந்தா, இவ்வளோ நாள் உங்களை யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தா, அவங்க முன்னாடி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைஞ்சு காட்டுவீங்க. யோசிக்காதீங்க முதல் வாரமே கிடைச்சிருமா, 2வது வாரமே. இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் கண்டிப்பாக நல்ல ஐடியாஸ். சரி, இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம். குட் டைம்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் யூங்க. பியூட்டிஃபுல். நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மிங் யூ வே. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் அ கல்ட் பிரேக்கர். அதை தான் நான் சொல்லிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கார்டு இது. இந்த கார்டை பற்றி வந்து ஒரு மணி நேரம் கூட பேசலாம் டைம் இருந்தால். பட் டைம் இல்லை நமக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கார்டு. அண்ட் லுக் அட் திஸ். அண்ட் யூ நோ வாட், இன்னைக்கு காலையில் நான் ஒயிட் ஃபெதரோடைய அர்த்தம் போடுறேன். அண்ட் எனக்கான கைடன்ஸாக நான் அதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கான கைடன்ஸ் அந்த வீடியோவை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி. பார்க்கலன்னா திஸ் இஸ் த கைடன்ஸ். அண்ட் இவங்க கிட்ட வச்சிருக்கிற ஒரு ஸ்பியர் இந்த ரேவனோட வாயிலையும் இருக்கு. ரொம்ப பயங்கரமான ஒரு
ஒரு அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப ஹாப்பியான ஒரு வாரமா, ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது. லாட் ஆஃப் குட் திங்ஸ் கம்மிங் யுவர் வே, மிரக்கிள்ஸ், ஜஸ்டிஸ். நிறைய பேர் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. அண்ட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், உங்களால தான் இந்த குடும்பம் இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்றத எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. நிறைய மிரக்கிள்ஸ் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். அக்டோபர் டிவைன் டன், மிரக்கிள் டிவைன் டன், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தவர்கள், நெருங்கினவர்கள் யாராவது இருந்தா அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங். ஷமானிக் கார்ட்ஸ், ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு இது. இந்த கார்டை பற்றி நிறைய பேச போகிறோம். உங்களுக்கு என்ன மெசேஜ் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் ACEFIKMOQSUWX இந்த ஏதேனும் ஒரு ஆல்பபெட்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா திஸ் ரீடிங் இஸ் ஃபார் யூ. ஸோ இதை இங்கே வச்சிடலாம். ஸோ இந்த ரீடிங் வந்து அக்டோபர் டிவைன் டன், அதை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதம் நம்ம கலக்கிறோம், செமையா கலக்கிறோம். எல்லாமே நமக்காக நடக்க போகுது, நமக்காக மட்டுமே நடக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையோட we are going to start this month. ஓகே, ரைட். இந்த கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கார்ட்ஸ். ஏன் இந்த கார்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆஃப் லேட் ரொம்ப இந்த கார்டை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த நிமிஷம் எனக்கு என்ன கைடன்ஸ் வேணும், அது என் முன்னோர்களே எனக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு கைடன்ஸ் கிடைக்குதுங்க. அந்த நேரம் என் மைண்ட் செட் எப்படி இருக்கு, நான் ஏக்கும் பண்ணியிருந்தேன், ஏன்னா செட் 1 கார்ட்ஸுக்கும் பண்ணியிருந்தேன். பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மெசேஜ் வரப்போகுதுன்னு. டிவைன் டன் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கான மெசேஜ் டிவைன் டன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஒரு சோல் ஸ்டியரிங் மெசேஜாக தாங்க இருக்கும். நான் பார்த்துருக்கேன். At the right moment, at the right time, there is a message for us. We will see. Divine done. இந்த அக்டோபர் மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னோர்களுடைய கைடன்ஸ் உங்களுக்காக. ஹை ப்ரீஸ்டஸ், ஓ மை காட். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேரோவில் கூட ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு வரும்போதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். இன்ஃபேக்ட் என் கூட டேரோ ரீடிங் படித்தவங்க, என் கூடனா நான் சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் வந்து இந்த ஹை ப்ரீஸ்டஸ் கார்டை வந்து பயங்கரமாக வர்ஷிப் பண்ணுவாங்க. பட் எஸ், அது வந்து டேரோவில். பட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, நான் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு சொல்வேன். இந்த அக்டோபர் மாதம் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ். ஓகே, only focus on good things. எப்படி உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு நடக்குது பாருங்க. ஷீ இஸ் அ காடஸ். ஓகே, இன் ஹியூமன் ஃபார்ம். ஓகே, நம்ம சொல்றோம்ல கடவுள் மனிதன் உருவத்துல அப்படின்னு. இவங்களுக்கு வந்து நிறைய பெயர் இருந்திருக்கு. பட் இவங்களை ஹை ப்ரீஸ்டஸை பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வர்றது 2 விஷயம்தான். ஒன்று, her intuitiveness, அதாவது இன்ட்யூட்டிவ்னஸ், உள்ளுணர்வு. ஓகே, அவங்களோட உள்ளுணர்வு வந்து இவங்களை வர்ஷிப் பண்ணும்போது நமக்கே அது பயங்கரமா ஒரு கைடன்ஸை கொடுக்கும். டேரோ ரீடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காடஸ் இவங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு சிம்பிள். திஸ் இஸ் கால்ட் தி ஆங்க். இது வந்து என்ன சொல்றது, ஒரு இட்டர்னல் லைஃப், எல்லாத்தையும் கடந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிம்பிள் இது. அண்ட் ஆல்சோ இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் நிறைய பேர் வந்து கருதி இருக்காங்க. ஓகே, இந்த ஒரு கார்டு உங்களுக்கு வந்ததே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்ஃபேக்ட் இந்த மாதம் உங்களுக்கு இன்ட்யூட்டிவ்னஸ், உள்ளுணர்வை தாண்டி ஒரு நல்ல கைடன்ஸ் அண்ட் அத்தாரிட்டேட்டிவ்னஸ். நீங்க இந்த மாதம் எப்படி இருக்க போறீங்க பாருங்க, கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவா கூட இருப்பீங்க. ஷீ வில் ஷோ யூ த வே. ஒரு நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேணும்னா இது வந்து நீங்க ஸ்கிரீன் சேவரா கூட போட்டுக்கலாம். ஓகே, எஸ், இந்த கார்டில் ஒன்னொன்னுத்துக்கும் அர்த்தம் இருக்கு. பட் இந்த கார்டை தனியா ஒரு நாள் எடுக்கும்போது நான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷீ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் தேர்ஸ் ஆல்வேஸ் அ பிளாக் கேட். ஓகே, எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு லோ எனர்ஜி இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், உங்க வாழ்க்கையில ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணணும். ஆஸ் ஆஃப் நவ் உங்க வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இல்லை,
நீங்க டிசிப்ளின்டா இல்லை அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஒரு விஷயத்த நினைப்பீங்க, அதை பண்ணாம இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவீங்க. அண்ட் யூஆர் ஸ்டில் ஃபிகரிங் அவுட். இன்னும் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கை எப்படி அப்படின்ற ஒரு பிளான் இல்லை, ஐடியா இல்லை. பட் இவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா முதல்ல உங்க வாழ்க்கையில வரப்போறது சந்தோஷம், அதுக்கப்புறம் கைடன்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருக்க போறீங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன். அண்ட் இவங்க வந்தது உங்களுக்கு ரொம்ப லக்கி. பார்ப்போம், இது ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது வாட்டர் கார்டியன். அதாவது வாட்டர் அப்படின்றதே டேரோவை பொறுத்த வரைக்கும், ஓகே, தோ தீஸ் ஆர் ஆரக்கிள் கார்ட்ஸ், டேரோவை பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்படின்றதே வந்து இமோஷன்ஸ். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு இமோஷ்னலான ஒரு மாதமாக அமையக்கூடும். அண்ட் அதுக்கான கைடன்ஸை தான் நம்ம வாட்டர் கார்டியன் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த கைடன்ஸ் தான் உங்களை வந்து உங்கள் இமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்க உதவ போகுது. கிளியராக கொடுத்துருக்கு பாருங்க, கனெக்ட் வித் யோர் எமோஷன்ஸ். நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கலாம் இந்த மாதம் முழுக்க, இல்ல பை டிஃபால்ட். ஓகே, நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பர்சனா இருக்கலாம். யூ ஜஸ்ட் ஹேவன்ட் அண்டர்ஸ்டுட் நீங்க எவ்வளோ சென்சிட்டிவ் அப்படின்னு. பட் இவங்களுடைய மெசேஜ் உங்களுக்கு என்னன்னா, யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் அ கிஃப்ட். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுது. அண்ட் அந்த கிஃப்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு டைரக்ட்லி கனெக்ட் யுவர் சோல். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப வருஷமா நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, யாரும் வந்து நமக்கு அன்பளிப்பா வீடு கொடுக்க போறது இல்லை. பட் நிறைய முயற்சிகள் நம்ம செஞ்சிருப்போம். நமக்கு அந்த வீடை ஏதோ லோன் போட்டு இஎம்ஐ கட்டி வாங்குறோம்டா அப்படின்னு ஒரு வெறியோட அந்த வீடை நம்ம வாங்கிட்டோம். அந்த வீட்டு வாசல்ல போய் நிற்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும். ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு இருக்குல்ல. கண்ண முடியும் நினைச்சு பாருங்க. எதா இருந்தாலும் சரி, இதே தான் உறவுக்கும் சொல்றேன். இந்த உறவை எப்படியாவது நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய ஒரு கண்ணீருக்கும் ஒரு வேதனைக்கும் ஒரு எண்ணத்திற்கும் இந்த மாசம் நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க. நீங்க நிஜமாவே மனப்பூர்வமா ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சு அதுக்கான முயற்சியில இறங்கி இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய இன்ட்யூட்டிவ் பவரை பயன்படுத்துங்க. யூஸ் யுவர் இன்ட்யூட்டிவ்னஸ். அண்ட் நிறைய மெமரிஸ் வந்து பூட்டி பத்திரமா வச்சுட்டே இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. அதை அக்னாலேஜ் பண்ணுங்க. ஓகே, இது எனக்கு இந்த எமோஷன் இருக்கு, இதை நான் எப்படி டீல் பண்றதுன்னு பார்க்க போறேன். அக்னாலேஜ் யுவர் எமோஷன். த மோர் யூ அக்னாலேஜ் யுவர் எமோஷன், த மோர் யூ வில் ஃபீல் பெட்டர். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் பண்ணுங்க. சில நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடும், சில நேரத்துல ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சோகம் அடைய கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இமோஷன்ஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கும்போது நிறைய தண்ணி குடிங்க. வாட்டர் பாடிஸ், பீச்சுக்கு போங்க, தண்ணி சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. இந்த கார்டு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வாய் வார்த்தையே வராது தெரியுமா? பா இப்படிடா. அண்ட் அதே மாதிரி இந்த கார்டுமே ரொம்ப இன்ட்யூட்டிவான கார்டு தான். ஸோ ரெண்டு கார்டுமே ரொம்ப இன்ட்யூட்டிவா இருக்கு, அத்தாரிட்டேட்டிவா இருக்கு, ரொம்ப பேலன்ஸ்டா இருன்னு சொல்லுது. அக்டோபர் இஸ் அ மந்த் ஆஃப் பேலன்ஸ். ஓகே, அண்ட் இந்த கார்டு ரொம்ப ஒரு ஏஞ்சலிக் கைடன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஷீ இஸ் நாட் அன் ஏஞ்சல், பட் ஷீ இஸ் அன் ஏஞ்சல். ஒரு ஏஞ்சலிக் கைடன்ஸும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் அத்தாரிட்டேட்டிவ்னஸை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. ஓகே, கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. ரைட், உங்களுக்கான மூன் மெசேஜ். ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. தட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். நீங்க யாரு என்ன, இந்த பாஷா படத்துல வர மாதிரி நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு ஏங்க, நீங்க யாருன்றது இந்த உலகத்துல யாருக்குமே என்னன்னு தெரியலங்க. நீங்க எல்லாமே அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு இதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க ஒர்த்தே யாருக்கும் தெரியல. அண்ட் ஆல்சோ சம்மன் நீட்ஸ் யூ. இது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சம்மன் அவுட் தேர் நீட்ஸ் யூ. ஒரு இமோஷனல் சப்போர்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை சும்மா பேசினா போதும், இல்லை நான் சொன்னதை காது கொடுத்து கேட்கறதா போதும். சம்மன் ரியலி நீட்ஸ் யூ. அவங்களுக்கு எப்படி ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும்னு பாருங்க. அண்ட் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஓகே, இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து ஒரு சூப்பரான ஒரு யூ டர்ன் எடுக்க போறதையும் நான் பார்க்குறேன். தட் இஸ் so பியூட்டிஃபுல். செமையான கார்டு. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. அப்போ நீங்க வந்து ரொம்ப
ப்ராபப்ளி அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கலாம். ஏன்னா, இந்த கார்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கார்டா இருக்கிறனால, இவ்வளோ நாள் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ரொம்ப நீங்க எது இல்லையோ, அத வெளியில நெறைய காட்டியிருக்கீங்க. அதாவது ஒரு சில பேர் ரொம்ப குவைட்டான ஒரு பெர்சனாலிட்டியா இருக்கலாம். எல்லாத்தையுமே ரொம்ப டூ த ஹார்ட் எடுத்துக்கிற ஒரு பெர்சனாலிட்டியா இருக்கலாம். பட் அத வெளியில காட்டும்போது, மத்தவங்க அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா, ஜோவியலா இருக்க மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. But you have to start showing the world the real you. Let them know who you are. Okay. And also you need to let go someone in your life. இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை. ஸோ ஆஹா நீ பாருங்க அந்த கார்டை விட்டுட்டு இந்த கார்டுக்கு வர இங்க பாருங்க end the end of a tough cycle approaches. What else you need? In fact உங்களுக்கு ரெண்டுமே ஃபுல் மூனுக்கான கார்டு, பௌர்ணமிக்கான கார்டு. இது அக்வேரியஸ், இது கேப்ரிகான். த எண்ட் ஆஃப் அ டஃப் சைக்கிள் அப்ரோச்சஸ். ஸோ ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ப்ராபப்ளி அதை வந்து ரொம்ப நீங்கள் வந்து அண்டர் பிளே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்திருக்கும், அதை ஏதோ ஒரு பயத்தால் ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருப்பீங்க. ரொம்ப அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லை இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு பயத்தோடு இருந்திருப்பீங்க. அந்த பயம் இன்னுமே உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு எண்ட். பட் அது எப்படி எண்ட் ஆகும்னா, யூஸ் யுவர் அத்தாரிட்டேட்டிவ்னஸ், யூஸ் யுவர் இன்ட்யூட்டிவ்னஸ் அண்ட் பேலன்ஸ் யுவர் எமோஷன். இந்த 3 இருந்தாலே டிவைன் டன். கமெண்ட் செக்ஷன்ல இந்த 3த்தையுமே டைப் பண்ணுங்க. செட் 2 அப்படின்னு போட்டு இந்த 3த்தையும் டைப் பண்ணுங்க. ரொம்ப ஒரு டஃப்பான சைக்கிள். நீங்க எது வந்து இது நடந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், நம்ம அசியூம் பண்ணுவோம்ல, நம்மளே நினைச்சு பார்ப்போம்ல. ஆக்சுவலி அது அப்படி நடக்காது. இருந்தாலும் நம்ம அசியூம் பண்ணி நம்மளே பயந்து கூட இருக்கிறவங்களையும் பயமுறுத்தி இந்த ட்ராமாலாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். அதே தான் நான் இங்கேயும் சொன்னேன். ஏதோ ஒரு விஷயம் யூ டர்ன் எடுக்க போகுது அன்எக்ஸ்பெக்டடா. அதே மாதிரி பாருங்க. இட் இஸ் கோயிங் டு எண்ட். பட் இட் மைட் நாட் எண்ட் ரொம்ப ஈஸியா. நான் சொன்ன இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கறத விட சூப்பரா கம்ஃபர்டபுளா இது முடியும். அண்ட் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் தேவை. திருப்பி திருப்பி பேலன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். யூ நீட் அ பேலன்ஸ் சம்வேர். பிகாஸ் அக்டோபர் இஸ் அ மந்த் ஆஃப் பேலன்ஸ். உங்களுக்கு பேலன்ஸ் தேவை. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, அதை பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் வரணும். ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரொஃபஷ்னலா நீங்க பிஸ்னஸ் பண்றீங்கனாலும் சரி, வேலைக்கு போறதுனாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அதை பத்தி யோசிக்க வேண்டும். அதை இன்னும் சீரியஸா அடுத்து என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான நேரமும் இதுதான். ப்ராப்ளி அக்டோபரில் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் மேக்கிங் பிளான்ஸ் ஃபார் இட். பிளான் பண்ண ஆரம்பிங்க. பார்த்தீங்களா, எல்லா கார்டுமே ரொம்ப நாள் நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் சுமூகமா முடிய போகுது. ரொம்ப நாள் நீங்க இது எப்படி முடியும்னு நினைச்சு பயந்த ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா முடிஞ்சு யூ கோயிங் டு பி வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. ஓகே, யூ பீன் வெயிட்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் கண்டிப்பா அது நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப சூப்பரா முடிய போகுது. பணம், எஸ், பணம் வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, யாரை நம்பி கொடுக்கணும், யாரை நம்பி கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அண்ட் மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். திருப்பியும் நான் சொல்கிறேன், இந்த கார்டு வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரதுக்கு முன்னாடியே மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுதான் இங்கே வருது பாருங்க. ஸ்டார்ட் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் யாரை நம்பி பணம் கொடுக்குறோம் வாங்குறோம் அப்படின்றதுல கவனம் இருக்கட்டும். அண்ட் அந்த ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே ஒரு யூ டர்ன் எடுக்கும் அப்படிலாம் பேசணும் இல்லையா, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து பயந்த ஒரு விஷயம் அது முடியறதுக்குள்ள பாடி அப்படின்னு இருக்கும். பட் கண்டிப்பா அது முடிய போகுது. அது முடியும் போது you're going to feel very very happy and you're going to feel extremely excited. பட் இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்களுடைய பேச்சு, யாரை நீங்க நம்புறீங்க, இந்த 2 விஷயத்துல கவனம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மியா வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பெக்ட் லெஸ். ஓகே, ஸோ இந்த ரீடிங் டிவைன் டன் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, யூ நோ வாட் டு டூ, ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் ரீடிங். அக்டோபர் மாதம் உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குன்றது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதை எப்படி அடுத்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது உங்கள் எண்ணங்களில் தான் இருக்குது. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.